அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இயேசுடைய திரு இதயம் இப்ப எங்க உயிரோட துடிச்சுக்கிட்டு இருக்கிறது? சுரூபங்கள்லையா, படங்கள்லையா, அல்லது கீச்செயின்லையா, அல்லது உயரமான கோபுரத்துல அப்படியே கைகளை விரித்து இயேசு இருக்கிறாரே அந்த உயரமான கோபுரங்கள்லையா எங்க இயேசுடைய திரு இதயம் துடிச்சுக்கிட்டு இருக்குது? இந்த கேள்விக்கான பதிலை சொன்னவரை தான் இந்த காணொளியில் உங்களோட நான் பகிர்ந்துக்க இருக்கிறேன். திருஹ்ருதய ஆண்டவருடைய பக்திக்காக அவர் நிறைய பேசி இருக்கிறார், நிறைய எழுதி இருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார். யார் அவர்? திருஹ்ருதய ஆண்டவருடைய பக்தியை பரப்புகிறவருடைய பெயர்களை என் இதயத்தில் வைத்திருக்கிறேன், அது ஒருபோதும் அழியாது என்கிறார் திருஹ்ருதய ஆண்டவர். இந்த காணொளியை காண்கிற நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்யறதோட லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவங்களும் திருஹ்ருதய ஆண்டவருடைய பக்தியை அறியவும் ஆசீர்வரவும் உதவி செய்ய உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். திருஹ்ருதய ஆண்டவருடைய பக்தி திருச்சபையிலையும் புனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் எவ்வளவு தூரம் பின்னி பிணைந்து இருக்குங்கிறத தான் இந்த ஜெப தொடரில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு வெளிவருது. இன்றைக்கு 28வது வாரம் உங்களை மகிழ்வோட வரவேற்கிறார். பிரான்ஸ் நாட்டுல புனித மார்கரெட் மேரி அலகாக்கு இயேசு காட்சி கொடுத்து தன் இதயத்தை திறந்து காட்டினார் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அவர் காட்சி கொடுத்த ஏறக்குற 138 வருஷத்துக்கு பிறகு பிறந்தவதுதான் இந்த குழந்தை. பெயர் பீட்டர் ஜூலியன் ஐமாட். நல்ல குழந்தை, பாசமான குழந்தை, நல்ல அன்பு சூழல தான் வளருது. இறை பக்தியிலையும் நேசத்திலையும் வளருது. அதிலேயும் குறிப்பா அந்த நாடு முழுவதும் திருஹ்ருதய ஆண்டவருடைய பக்தி நல்லா வளரத் தொடங்கிய காலகட்டத்துல பிறந்ததுனால அந்த திருஹ்ருதய ஆண்டவருடைய பக்தியும் கூட அந்த குழந்தையோடு சேர்ந்து வளருது. அவருக்கு ஒரு 5 வயது நடக்கும் பொழுது திடீர்னு ஆளை காணோம். எங்க நட போயிட்டாருன்னு சொல்லி ஆளை வலை வீசி தேடுறாங்க. ஒரு 5 வயசு புள்ள காணாமனா என்ன செய்வோம்? தெருவில் போய் தேடுவோம், விளையாடுறானான்னு தேடுவோம், அல்லது நண்பர்கள் வீட்டை போய் தேடுவோம், உறவினர்கள் வீடுகளில் போய் தேடுவோம், அல்லது குளிக்கிற இடத்துல, தோட்டங்கள், பார்க்கல, பூங்காக்கள்ல போய் தேடுவோம். இங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம், குழந்தையை காணோம். கடைசியா அங்கெங்க தேடி அவங்க கோவிலுக்குள்ள போகும் பொழுது நற்கருணை பேழைக்கு முன்னதாக இந்த குழந்தை பீட்டர் ஜூலியன் ஐமாட் நின்றுகிட்டு இருந்திருக்கான். இவங்க போய் தோளை தொட்டு, டேய் இங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்கும் பொழுது பீட்டர் சொன்ன பதில், இயேசு பேசுறத நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்குல்ல? இயேசு பேசுறத நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா திருஹ்ருதய ஆண்டவராக இயேசு காட்சி கொடுத்த பொழுது அவர் சொன்னதே, வந்து நற்கருணை பேழைக்கு முன்னால் அமர்ந்து நான் பேசுவதை கேள் என்றுதான் சொன்னார். ஆக அந்த சின்ன வயசுல இருந்தே நற்கருணை வழியாக ஆண்டவருடைய குரலை கேட்க ஆசைப்பட்டவர் தான் இந்த பீட்டர். சில ஆண்டுகள் போகுது, ஒரு துறவற சபையில சேர்ந்து ஃபாதர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. வீட்டுல பயங்கர எதிர்ப்பு அப்பாட்ட இருந்து. ஏன்னா அப்பாவுக்கு ஒரு முதல் திருமணம் நடந்து ஒரு 6 குழந்தைகள் பிறந்தது. இந்த 6 குழந்தைகள்ல 2 தான் உயிரோட, இந்த 4 குழந்தைகள் தவறிட்டாங்க. அவர் 2வது திருமணம் செய்து 2வது திருமணத்துல ஒரு 4 குழந்தைகள். அந்த 4ல கடைக்குட்டி தான் இந்த பீட்டர். ஆக இந்த 4 குழந்தைகளையுமே முதல் 3 குழந்தைகள் தவறியாச்சு. அந்த காலகட்டத்தில எல்லாம் நிறைய குழந்தைகள் பிறப்பாங்க. காரணம் நிறைய குழந்தைகள் இறந்துருவாங்க, மருத்துவ வசதிகள் ரொம்ப கம்மி. ஆக பீட்டர் ஜூலியன் ஐமாட்ட இந்த 2வது திருமணத்தின் இந்த கடைக்குட்டிய ஆண்டவருக்காக அர்ப்பணிக்க அவர் பெரிய விருப்பம் இல்ல, எதிர்க்கிறார். ஆனாலும் ஒரு வழியா துறவற சபைக்கு போறாரு, பயிற்சி பெறாரு. ஆனா உடல்நிலை சரியில்லாம போனதுனால, அடிக்கடி நோயுற்றதுனால துறவற சபை விட்டு வெளியில வந்துடுறாரு. அப்பாவோட இருக்கிறாரு. ஒரு 2 வருஷத்துல அப்பாவும் தவறியாச்சு. இப்ப மறுபடியும் குருமடத்துக்கு போறாரு, பயிற்சி பெறாரு. 23 வயசுலயே குருவாகவும் திருநிலைப்படுத்தப்படுறாரு. இப்ப ஒரு ஃபாதர் ஆன பிறகு சிறப்பான பங்கு பணி, சிறப்பான மறைக்கல்வி பணி, நல்ல போதகராக, மறைப்பணியாளராக பணி செஞ்சுட்டு இருக்கிறார். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு ஏக்கம், நாம ஒரு துறவற சபை குருவாக மாறணும் அப்படின்னு. நான் பிலிப்பைன்ஸ்ல இருக்கையில என் பங்கு ஃபாதர் சொல்லுவாரு, துறவற சபையை சேர்ந்தவங்க மறைமாவட்டத்துக்கு பணி செய்ய வருவாங்க, மறைமாவட்ட பங்குல இருந்து அவங்க பணி செய்யும் பொழுது அவர்கள் ஒளியை கண்டுகொள்வார்கள். ஜோக்கா சொல்வாரு, they see the light. அதுக்கப்புறம் துறவற சபைக்கு திரும்ப போகாம மறைமாவட்டத்திலேயே தொடர்ந்து பணி செய்ய ஆசைப்படுவாங்கன்னு அவர் சொல்வார். இது விதிவிலக்கா இருக்கலாம். ஆனா இங்க பீட்டர் ஜூலியன் ஐமாட் மறைமாவட்ட குருவா இருந்து துறவற சபை குருவா போகணும்னு ஆசைப்படுறாரு.
அதே போலவே துறவற சபையில சேர்றாரு, அங்கே பணி செய்ய தொடங்குறாரு. ஆனாலும் ஒரு பெரிய திருப்தி இல்லை. அவருக்கு ஏதோ உள்ளுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்குது. நற்கருணை ஆண்டவர் பக்கத்துல இன்னும் அதிகமா போகணும், நற்கருணை ஆண்டவரை பற்றி மக்கள்கிட்ட நிறைய சொல்லணும், மக்களை நற்கருணை ஆண்டவர் நோக்கி அழைத்து வரணும்னு ஒரு ஏக்கம் அவருக்குள்ள இருக்குது. அதன் பயனாக பிளஸட் சாக்ரமெண்ட், அதாவது நற்கருணையை மையப்படுத்தியே ஒரு துறவற சபையை அவர் தோற்று வைக்கிறார். இப்ப நற்கருணையை பற்றியே நிறைய போதிக்கிறார், மறைக்கேள்வி கற்றுக் கொடுக்கிறார், பயிற்சி அளிக்கிறார். பொதுமக்களுக்கும் குருக்களுக்கும் சிறுவர்களுக்கும் அளப்பரிய பணியை செய்து கொண்டிருக்கிறார். இவர்தான் ஒரு கேள்வி கேட்டார், திருஹிருதய ஆண்டவருடைய இதயம் இப்பொழுது எங்கே துடித்துக் கொண்டு இருக்கிறது? அவருடைய படங்கள் இல்லையா, அவருடைய சுரூபங்கள் இல்லையா? இது எல்லாத்தையும் விட அவருடைய இதயம் துடிக்கிற ஒரு இடம் இருக்கிறது, அது நற்கருணை பேழை. நீங்க நற்கருணை பேழைக்கு முன்னால் அமர்ந்து அவருடைய இதயம் பேசுவதை கேளுங்கள், அங்கேதான் அவருடைய இதயம் துடித்துக் கொண்டு இருக்கிறது என்று சொன்னார். எவ்வளவு அழகாக இருக்கிறது. எங்கெங்கோ தேடுகிறோம், படங்களாக சேர்க்கிறோம், கீச்சைனாக சேர்க்கிறோம், படங்களை முத்தமிடுகிறோம். இல்லை இல்லை, நீங்கள் போங்கள், நற்கருணைக்கு முன்னால் அமர்ந்து அங்கே உள்ளே துடிக்கின்ற இதயத்தை பாருங்கள், அது பேசுவதை கேளுங்கள் என்று சொல்கிறார். இன்னும் ஒரு அற்புதமான ஒரு கேள்வி எழுப்புகிறார். நாம கடவுளோட ஒப்புரவாகணும், சமாதானமாகணும். ஒரு அப்பா வீட்டுக்கு போற மாதிரி கதவை திறந்துக்கிட்டு கடவுளுக்கு பக்கத்துல போகணும். இந்த ரெண்டும் நமக்கு இயல்பா கிடைக்கிறதுக்காகத்தான் இயேசு தன்னோட உயிரை கொடுத்தார், நம்ம மீட்டுக் கொள்வதற்காக. அப்ப இயேசுடைய பாடுகள், ரொம்ப துயரமா அடிபட்டு கஷ்டப்பட்டார், சிலுவையில் அவர் அரைஞ்சு கொண்டாங்க. அப்ப இயேசுடைய பாடுகளும் அந்த கல்வாரி பலியும் நமக்கு பத்தாதா? எதுக்கு? கடவுளோடு உறவை புதுப்பிக்கவும், ஒரு அப்பா வீட்டுக்கு போறது மாதிரி கதவை திறந்து போறதுக்கும் இயேசுடைய இந்த பாடுகளும் கல்வாரி பலியும் பத்தாதா? எதுக்கு இங்க கூடுதலா நற்கருணையை அவர் ஏற்படுத்தினாரு? இந்த கேள்வியை நம்ம ஆழமா சிந்திக்க வைக்கிறது. அதுக்கு அவரே பதில் சொல்றாரு, நற்கருணை ஏற்படுத்தியதற்கு காரணம் இயேசு அவருக்காக அதை ஏற்படுத்தினார், அவருடைய இதயத்தை திருப்திப்படுத்துவதற்காக ஏற்படுத்தினார். என்னது? அவருடைய இதயத்தை திருப்திப்படுத்துறதுக்காக. வழக்கமாகவே இயேசு மக்களுக்காக நற்கருணை ஏற்படுத்தினார்னு சொல்றோம். ஆனா இவர் சொல்றாரு, இயேசு அவருடைய இதயத்தை திருப்திப்படுத்துவதற்காக நற்கருணை ஏற்படுத்தினார். அதுக்கு அவரே விளக்கமா சொல்றாரு, இயேசு மக்களை அன்பு செய்தார், நீங்கள் என் நண்பர்கள் என்று சொன்னார், மக்களோடு பயணித்தார், உண்டார், உறங்கினார், அழுதார், வேதனைப்பட்டார். இது எல்லாம் நண்பர் போல உறவினர் போல பயணித்து விட்டு திடீரென்று நம்ம அனைவரையும் விட்டு அவர் விலகப் போகிற ஒரு சூழல் வருகிறது. அந்த ஏக்கம் அவருடைய இதயத்திற்கு மிகப்பெரிய பாரமாக இருக்கிறது. அந்த இதயம் அழுகிறது, அவருக்கு வலிக்குது, ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு போறமேனு வலிக்குது. அந்த இதயத்தின் ஏக்கம்தான் அவர் ஏற்படுத்திய நற்கருணை என்று சொல்கிறார். அவருடைய இதயம் ஏங்குகிறது, உங்களை விட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த ஏக்கத்தை தணிப்பதற்காக, அவருடைய இதயத்தை தணிப்பதற்காக அவர் நற்கருணை ஏற்படுத்தினார். எனவே நற்கருணை பேழைக்குள்ளே அல்லது நற்கருணை ஆண்டவர் இருக்கிறாரே, அந்த ஆண்டவர் இன்னும் காயத்தோடு தான் இருக்கிறார், இன்னும் வேதனையோடு தான் இருக்கிறார். அந்த கல்வாரி பலியின் வேதனை இந்த நற்கருணையில் இன்னும் இருக்கிறது. எனவே நீங்க நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் அமர்ந்து நற்கருணை ஆண்டவருக்கு ஆறுதல் சொல்லுங்கள் என்று அழைக்கிறார். ஏதோ போறோம், நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் கடமைக்கே என்று தலை வணங்குகிறோம் என்று அல்ல, அமர்ந்து அந்த காயத்துக்கு ஆறுதல் சொல்லுங்கள் என்கிறார். வேறொரு இடத்தில் இயேசுவின் செய்தியிலிருந்து தொடங்குகிறார். இயேசு என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்கிறாரே, அந்த அன்பில் நிலைத்திருங்கள் என்பதை அவர் சொல்ல வருகிற பொழுது இயேசு நம்முடைய இதயத்தில் வைந்து தங்க ஆசைப்படுகிறார். நாம் அவருடைய அன்பில், அவருடைய இதயத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். எனவே இயேசுடைய இதயம் நற்கருணை, இதை தவிர வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. இயேசுவையே உங்கள் இதயத்தின் மையமாக வையுங்கள். இயேசுடைய இதயம் எங்கே இருக்கிறது? நற்கருணையில் இருக்கிறது. நற்கருணை உங்கள் வாழ்வின் மையமாக இருக்கட்டும் என்கிறார். இன்னும் ஒருபடி மேலே போய் இயேசுடைய இதயம் நற்கருணையிலும் விண்ணகத்திலும் தான் உயிரோடு துடித்துக் கொண்டு இருக்கிறது சொல்கிறார். விண்ணகத்தில் எப்படி துடிக்கிறது நம்மால் பார்க்க முடியாது, ஆனால் நற்கருணையில் துடிப்பதை நீங்கள் நேராக பார்க்கலாம். அவருக்கு முன்னால் அமர்ந்து அந்த இதயத்தை பாருங்கள் என்கிறார். இயேசுடைய இதயத்தை நற்கருணையில் பார்ப்பதற்கான அந்த பழக்கத்தையும் அந்த ஆர்வத்தையும் நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். எதுவும் உங்களை அதிலிருந்து பிரிக்க முடியாதபடி நீங்கள் அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்கிறார்.
உயிரோடும் துடிப்போடும் இருக்கிற இயேசுவின் திரு இருதயமே உங்கள் வாழ்வின் மையமாக இருக்கட்டும் என்கிற வேண்டுகோளை வைக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் எங்கெங்கோ ஓடுகிறோம், எவ்வளவோ திருப்பயணங்கள் செய்கிறோம். ஆனால் நற்கருணை ஆண்டவர் முன்னால் நாம் அமர்ந்து எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம். பல்வேறு திருத்தலங்களுக்கு சென்று சுரூபங்களை தொட்டு கும்பிட்டு விட்டு போய்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இயேசுடைய இதயம் நற்கருணையில் துடித்துக் கொண்டிருக்கிறது. அதே கல்வாரி காயத்தோடு வேதனையோடு அங்கே இருக்கிறது. அவருக்கு முன்னால் அமர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். அந்த இதயம் உங்கள் வாழ்வின் மையமாக இருக்கட்டும், உங்களுக்கு துடிப்பை தரட்டும், உயிர்ப்பை தரட்டும் என்கிற பீட்டர் ஜூலியன் ஐமர்ட்டின் வாக்கு அவ்வளவு புனிதத்துவம் மிக்கது, அவ்வளவு வாழ்வளிக்கக்கூடியது. ஏனென்றால் திருஹிருதய ஆண்டவராக இயேசு காட்சி கொடுத்த பொழுதும் அதைத்தான் சொன்னார், உடனிருங்கள், எனக்கு ஆறுதல் கொடுங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று. எனவே நற்கருணை பேழைக்கு அருகில் செல்வோம். நற்கருணை ஆண்டவரை பெறுகிற பொழுதும் சந்திக்கிற பொழுதும் அதில் அவருடைய இதயத்தை நாம் கற்பனை செய்து அப்படியே இதயத்தோடு ஜெபிப்போம், நம் இதயத்தோடு வைத்துக் கொள்வோம். இந்த நாளும் இனி வரும் நாளும் நீங்க நலமோடு மகிழ்ந்திருக்க அந்த திருஹிருதய ஆண்டவர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. May God bless you. அன்பு நிறைந்த உன் இதயத்தை காயப்படுத்திய நான் பாடுகிறேன், மனமுருகித் தேடுகிறேன்.